அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோல வெள்ளை வெளிர்னு சீனி கொழுக்கட்டை பார்த்தோம்ல. இன்னைக்கு நம்ம ஃப்ரை பேன் தமிழ்ல அதே ஆஷுரா கொழுக்கட்டைய நல்ல கமகமன்னு வெல்லம் சேர்த்து நாவரல விடுற ருசியில சர்க்கரை கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சீனியை விட இந்த வெல்லம் போடுறதுல ஒரு தனி டேஸ்ட் இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிப்போம். வழக்கம் போல அரைப்படி பச்சரிசியை எடுத்து நல்லா கழுவி ஒரு 4 மணி நேரம் தண்ணீர்ல ஊற வச்சிருங்க. அதுக்கப்புறம் தண்ணிய வடிச்சிட்டு ஒரு நாள் முழுவதும் வெயில்ல நல்ல மொறுமொறுன்னு காய வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி நல்லா காஞ்சதும் அதை மிக்ஸி ஜார்ல போட்டு சுன்ன நைஸா பவுடர் மாதிரி அரைச்சு சல்லடையில போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்துல உங்க இனிப்பு சுவைக்கு ஏத்த மாதிரி 125 150 கிராம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. அது கரையிறதுக்காக வெறும் 1/4 கப்பு 1/4 கப் தண்ணீர் ஊத்தி அடுப்புல வச்சு வெல்லம் நல்லா கரைஞ்சதும் அதை வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. பாகு பதமெல்லாம் தேவையில்லை மக்களே, வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும். இப்போ அரைச்ச இந்த மாவோட சுவைக்காக சிறிது உப்பு, கூடவே ஒரு சூப்பர் வாசனைக்கு 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த பெருஞ்சீரகம் தான் நம்ம ஆஷுரா கொழுக்கட்டைக்கே உரிய தனித்துவமான பிராண்ட் வாசனை. அடுத்து 10 ஏலக்காய் சேர்த்து அரைச்ச 2 டேபிள் ஸ்பூன் சீனி பவுடர், அப்புறம் நல்ல ஃப்ரெஷ்ஷா துருவின ஒரு மூடி தேங்காய் துருவலை தாராளமா அள்ளி போடுங்க. கடைசியா இந்த ரெசிபியோட ராயல் லுக், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து முதல்ல கைய வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம காய்ச்சி வடிகட்டி வச்சிருக்கோங்க அந்த வெல்லப்பாகு, அதை இதோட சேர்த்து நல்ல சாஃப்டா பக்குவமா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பிசைஞ்ச மாவுல இருந்து கொஞ்சோண்டு எடுத்து குட்டி குட்டி சைஸ்ல அழகா உருட்டி ஒரு தட்டுல வைங்க.
எல்லா மாவையும் உருட்டினதும் ஒரு இட்லி பாத்திரத்தையோ அல்லது ஸ்டீமரையோ அடுப்புல வச்சு தண்ணீரை நல்லா கொதிக்க வைங்க. தண்ணீர் கொதிச்சதும் நாம உருட்டி வச்சிருக்க அந்த குட்டி குட்டி கொழுக்கட்டை உருண்டைகளை உள்ள வச்சு மூடி போட்டு ஒரு 15 to 20 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேம்ல ஆவியில வேக வச்சிடுங்க. வெந்ததும் கொழுக்கட்டை உருண்டைகள் நல்ல சாஃப்டா வெல்லமும் தேங்காயும் நெய்யும் ஒன்னா சேர்ந்து சும்மா பிரவுன் கலர்ல ஜம்முன்னு செட் ஆகி பளபளன்னு ரெடி ஆயிடும். அவ்வளவுதான் மக்களே, நம்ம பாரம்பரிய ஆஷுரா சர்க்கரை கொழுக்கட்டை தயார். பாக்குறதுக்கே சும்மா பிரவுன் கலர் முத்துக்கள் மாதிரி எவ்வளவு அழகா மினுமினுப்பா இருக்கு பாத்தீங்களா? இது அப்படியே ஒன்ன வாயில போட்டீங்கன்னா அந்த வெல்லத்தோட ருசி, நெய் மணம், ஏலக்காய் வாசனையோட சும்மா அமிர்தமா கரையும். நீங்களும் உங்க வீட்ல இந்த சூப்பரான சர்க்கரை கொழுக்கட்டைய கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு அட்டகாசமான ரெசிபியோட சந்திக்கிறேன். டாடா, பை பை. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.